நாள் முழுதும் நாம் செய்திருக்கின்ற நமது சிந்தனைகள், நமது வார்த்தை, நமது பயணங்கள், நம் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் நமது தாய் தூது முறை நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வேண்டும். நமக்காக இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த வழியில் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். இத்திருப்பலை நம் தலைமுறையை கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றக்குறைகளை நின்று பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். மேலும் இப்படியாவது குழந்தைய சமயம் கிறிஸ்துவாச்சாரங்களால் ஆரோக்கியத்தை குடும்ப நன்மைகளாகவும் அருள்தந்தை என் விக்கரின் விவாச்சாரங்களின் உடல் நலனுக்காகவும் அவர் இறைவனை சிறப்பும் மகள் கிறிஸ்டி எட்வர்ட் ஆனந்த், மகள் கிளாரா ஜாஸ்மின் பிராங்க்லின் சாமுவேல் இவர்களின் உடல் நலன்களுக்காகவும் இவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் மகன் அருண் சார்லஸ் உடல் நலனுக்காகவும் அவருடைய எதிர்கால வாழ்வுக்காகவும் ஆசிரியர் வேண்டும். குழந்தைகள் ரிச்சி, இளவரசி, குயின்சி, ஜஸ்டின் சாம்சன் இவர்கள் மத்தியில் ஒழுக்கத்தில் கல்வி சிறந்து விளங்கவும் சூசை பழம்பேர் சகாராஜ் ஜெயபிரியா சவயம்மா கவிக்குமார் ஜாஸ்மின் ஜானி தேஸ்லின் திவ்யா இவர்களின் குடும்ப நன்றிகளையாகவும் இவர்கள் குடும்பத்தில் மறைந்த வாசர் கண்ணன் மேரி செல்வராஜ் செபாஸ்டின் பாக்கியன் பரதாஸ் இசபெல்லா செல்வகுமாரி ஜான் டேடி மேரி ரோஸ்டின் மோட்சலாகினி ஆரோன் தாஸ் அகஸ்டின் ஒலிமா ஜார்ஜ் இவரின் ஆன்லைன் வாட்சிக்காக கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பலை நாம் தலைமுறை கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றக்குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் இறைவனிடம் சகோதர சகோதரிகளே முதல் வாசகம் தொடக்கங்களிலிருந்து வாசகம். ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் பெண்களின் பார்வை நம்பி போயிற்று. அவர் தன் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றார். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னாகும் என்றே. இப்பொழுது உன் கருவிகளான விலையும் அம்பையும் முத்துக்குட்டையும் எடுத்து காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கரை கொண்டு வா. நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து எனக்கு கொண்டு வா. நான் அவற்றை உண்பேன், நான் சாகும் உனக்கு மனமாற ஆசை வழங்குவேன் என்றார். ஈசாக்கு தம் மகன் ஏசாவிடம் பேசியதை ரெபெக்கா கேட்டுக் கொண்டிருந்தார். வேட்டையாடி வேட்டைக்கரை கொண்டு வருமாறு ஏசா காட்டிற்கு
என்று அழைத்தார். அவர் மறுமொழியாக, ஆம் மகனே, நீ என்ன மகன் என்று கேட்க, யாக்கோபு தம் தந்தையிடம், நான் தான் உங்கள் தலைப்பேரான ஏசா. நீங்கள் சொன்னவாறு செய்திருக்கிறேன். எழுந்து உட்கார்ந்து என் வேட்டை பதார்த்தங்களை உண்டு மனமாற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றார். ஈசாக்கு தம் மகனை நோக்கி, மகனே, இது உனக்கு இவ்வளவு விரைவில் எப்படி அகப்பட்டது என்று கேட்க, அவன், உன் கடவுளாகிய ஆண்டவரால் தான் எனக்கு இது நிகழ்ந்தது என்றான். ஈசாக்கு யாக்கோபிடம், மகனே, அருகில் வா. நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று நான் உன்னை தடவி பார்த்து தெரிந்து கொள்வேன் என்றார். யாக்கோபு தன் மகன் தன் தந்தை அருகில் வந்தான். ஈசாக்கு அவனை தடவி பார்த்து, குரல் யாக்கோபின் குரல், ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்றார். அவன் கைகள் அவன் சகோதரன் ஏசாவின் கைகளைப் போல் உரோமம் அடர்ந்தவையாக இருந்ததால் அவனை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. எனவே அவனுக்கு ஆசி வழங்கினார். மீண்டும் அவர், நீ உண்மையிலேயே என் மகன் ஏசாதானா என்று வினவ, அவனும் ஆம் என்றான். அப்பொழுது அவர், மகனே, உண்பதற்கு வேறு பதார்த்தங்களை கொண்டு வா, மனமாற நான் உனக்கு ஆசி வழங்குவேன் என்றார். அப்போது யாக்கோபு கொண்டு வர அவர் அதை உண்டார். பின் அவன் திராட்சரசம் கொண்டு வர அவர் அதை உண்டார். அப்பொழுது அவர் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி, மகனே, அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட, ஈசாக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே. இதோ என் மகனிடத்திலிருந்து எழும் நறுமணம், ஆண்டவரின் ஆசி பெற்ற வேதத்தின் வாசனையாம், வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் இருந்த தானியமும் திராட்சரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. நாடுகள் உனக்கு பணிபுரிந்திருக்க, மக்கள் உன்னை பணிந்திருக்க, உன் சகோதரர்கள் தலைவர் யாகிடுவார். உன் அன்னையின் மைந்தர் உன்னை பணிந்திடுவர். உன்னை சபிப்பார், சாபம் பெறுக. உன்னை வாழ்த்துவார், வளர்ந்து வாழ்வர் என்று ஆசி வழங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் புகழ்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் பெயரை புகழ்கள், ஆண்டவரின் ஊழியரே அவரை புகழ்கள். ஆண்டவரின் கோவிலில் நிற்பவர்களே, நான் கடவுளின் கோவில் குற்றங்களில் உள்ளவர்களே. பல்லவி. ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது பெயரை போற்றி பாடுங்கள், ஏனெனில் அவர் இனியவர். ஆண்டவர் யாக்கோபை தமக்கென்று தெரிந்து கொண்டார், இஸ்ரவேலை தமக்குரிய தனிச்சொத்தாக தேர்ந்தெடுத்தார். பல்லவி. ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதை அறிவேன். நாம் ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பது எனக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் கடல்களிலும் எல்லா ஆழ்பகுதிகளிலும் ஆண்டவர் தம் விருப்பமான யாவற்றை செய்கின்றார். பல்லவி. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஆண்டவரோடு இருப்பாராக. ஆண்டவரே, ஆட்சி
மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டுப் போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய கோப்பைகளில் புதிய திராட்சை மாவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் கோப்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், கோப்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய கோப்பைகளில் ஊற்றி வைப்பார். அப்போது இரண்டும் வீணாய் போகாம் என்றார். ஆண்டவரின் வாக்கு. அன்புகளே, நாம் அனைவரும் இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றி அன்னை மரியின் வழியாக இறைவன் அவரை பெறுவதற்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். எப்பொழுதுமே இந்த திருப்பலியில் நாம் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்யணும்? நம்மை நம் குடும்பங்களை இந்த நூதனையிடம் ஒப்புக் கொடுத்து விட்டு வர வேண்டும். இவரை இந்த திருப்பிடத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுதான் திருப்பலிக்கு தேவையான உன்னதமான முக்கியமான உயர்ந்த காணிக்கை. நீங்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஆலய பராமரிப்புக்கு, ஆலய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவுகிறது. ஆனால் கடவுள் விரும்புகின்ற வழி என்னது? கடவுள் விரும்புகின்ற காணிக்கை நீங்கள் தான். உங்களுடைய உள்ளம், உங்கள் குற்றம் வளர்ந்த உள்ளம். திருப்பாடல் 51. கடவுளே, நொறுங்கிய குற்றம் வளர்ந்த உள்ளத்தை அவமதிப்பதில்லை, கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கி நெஞ்சம். கடவுள் வந்து நலவுல நலவுல எனக்கு வந்து கேட்டாலும் நலவுன்னு சொல்லுவோம். நீங்கள் பாவிகளா வாங்க, நீங்கள் பதவிகளா வாங்க, நீங்கள் துன்பப்படுகிறீர்களா வாங்க, அப்படிதான் அழைக்கின்றனர். நம்ம அன்னைக்கும் புகழ் வாயில் என்ன சொன்னாங்க? பாவிகளுக்கு அழைக்கலாம். அன்னை பையனாலும் பண்ணணும். தாயின் யாரு? துன்புறுவர்களுக்கு ஆறுதல், கஷ்டப்படுகிறவர்களுக்கு பேச்ச ஒரு பழைய மொழி பேசுவது. கஷ்டினா துன்பம், துதி மொழியில துன்புறுவருக்கு ஆறுதல். கடவுள் பலவீனமானவர்களுக்காக இருக்கிறார். கடவுள் பலவீனமானவர்களுக்கு, பாவிகளுக்கு. இயேசு மருத்துவன் நோய் அச்சவர்கள் அல்ல, நோய் அச்சவர்கள் தான். நல்லா இருக்க யாராவது தருவாங்களா? நீங்க நல்லா இருக்கும் போது திருக்கோணம் போவீங்கன்னு செய்யுங்க. தெரிஞ்சு டாக்டர் யாராவது ஊசி போடுவாங்க. எப்போ போவீங்க? உடம்பு தான் சுலபமாக போவாங்க. நோக்கி போடுறது ரொம்ப டாக்டர் ஒரு 10 நாள் டாக்டர் போவாங்க. நல்லா இருந்தால் அந்த மாதிரி போவீங்க. ஒரு நாள் போய் டாக்டர் நல்லா இருந்தாங்க, நீங்களா கேட்குறீங்களா? டாக்டர் பார்க்கவே பார்த்து பண்ணிப்பாங்க. இதே டாக்டர் பார்த்து பண்ணிப்பாங்க. ஏன்? டாக்டருக்கு தேவையில்லை. டாக்டர் நீங்க தேவையில்லை. எப்போ நீங்க நல்லா இருப்பது, எந்த டாக்டரும் நல்லா இருக்க மாட்டாங்க, விரும்பவே மாட்டாங்க. டாக்டர் போய் நல்லா இருந்தா அப்படியே கேட்பாங்க. கேட்பாங்க கேட்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது ஒரு போனோம், நல்லா ஒரு 110 கவனிச்சா வெரி குட், நீ நல்லா இருக்கணும். வேற எக்ஸ்ட்ரா போயிட்டா எக்ஸ்ட்ரா ட்ரிப்ஸ் போட்டு ஐடியா போட்டு நல்லா பேசிக்கிறீங்க. அப்போ மருத்துவம் யாருக்கு தேவை? மூச்சம் தான் தேவை. அதுபோல கடவுள் பாவிகளுக்காக, பலவீனமானவர்களுக்காக என்ற இந்த உணர்வை நாம் மனதில் பேசுகிறோம். எல்லாரும் பாவிகள்
வர வேண்டும். அன்னையிடம் திருமணம் வர வேண்டும். நாம் நேரடியாக கடவுளை நம்மளுக்கு நினைக்க முடியாது என்றால்தான் கடவுள் நமக்கு இந்த தாயை கொடுத்திருக்கிறார். அதான் தாயின் அன்பு, தாய் உள்ளது அதுதான். என்னவா இருந்தாலும் என் மகன் ஒரு அம்மா பாருங்க, அவங்க அம்மா வந்து நிறைய 4 பசங்க வச்சுங்க, ஒரு பையன் குடிச்சிருக்கணும், குடிச்சிட்டாங்கன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க, பண்ணுவாங்க. அவங்க மருமகள் வந்து உங்க பையன் குடிச்சிருக்காங்கன்னா என்ன பண்ணுறது, அவங்களால என் மகன் குடிப்பட்டது விடுதலை பெற வேண்டும். மனசு சொல்லணும், நம்ம கஷ்டங்களா வேறு கஷ்டம் தான். என்ன கஷ்டம்? என் பையன் குடிப்பட்டது விடுதலை. அந்த தாய் மனசு தான் இருக்கும், நாங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கோம். ஏனென்றால் அந்த தாய் மகனை அன்பு செய்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மாவை அடிப்பாங்க, பசங்க அடிப்பாங்க, கொண்டாடி அடிப்பாங்க, எல்லாரும் அடிப்பாங்க. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுவாங்க? ஆயா பேசுவாங்க, அந்த சொல்லி கேட்கணும். அப்புறம் தான் சொல்லுவாங்க, அவன் சாப்பிட்டான்னு கேட்பாங்க. அவன் மருமகன் ஏன் கேட்காங்க? மருமகன் நினைப்பாங்க, கஷ்டப்பட ஸ்கூல் பேசாம கேட்கலாம் முடியா நினைப்பாங்க. ஏன்? தாய் எனவே ஒரு தாய் நம்மை பெற்றிருந்த தாயை பாசமாக இருந்தால், ஏழையின் தாய் எந்த அளவுக்கு பாவைகள் மீது அக்கறை கொண்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் மீது அக்கறை கொண்டிருப்பாங்க, எந்த அளவுக்கு காணாமல் போன அந்த மகன், காணாமல் போன மகள், பிள்ளைகள் மீது அக்கறையோடு இருப்பாங்க. காணாமல் போனவரை தேடுகிறவராக அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்னை மரியா நம்மை தான் கேட்டார், அந்த ஆன்மாக்களை தான் இந்த அன்னை மரியா தேடிக் கொண்டிருக்கின்றார். வழித்தவரை ஆளாக இருக்கின்றோம், நம்மை தான் கடவுள் தேடிக் கொண்டிருக்கிறார். இதை நாம் முதலில் அறிவுக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தி வாசகம் மற்றும் முதல் வாசகம் அடிப்படையில் 2 கருத்துக்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். முதல் கருத்து, முதல் வாசகத்திலிருந்து. முதல் வாசகம் என்ன நடந்துச்சு தெரியுமா? முதல் வாசகம் என்ன நடந்தது? என்ன நடந்துச்சு? யார் சொல்லுவாங்க? சின்ன பசங்க சொல்லுங்க. நீங்க யாரும் மனசு தலைப்பாடு பண்ணாம அப்படியா சொல்லுங்க. கேட்டீங்களா? இறைவார்த்தையை கவனியும். திருப்பலியின் ஒவ்வொரு நிமிடமும், திருப்பலியின் ஒவ்வொரு நொடியும் மிக மிக முக்கியமானது. இறைவார்த்தை நாம் கேட்கணும். பெரியவங்க பாவம் கஷ்டப்படலாம், நீங்க பண்ணிங்க, நீங்க கஷ்டப்படுறீங்களா? என்ன நடந்தது முதல் கேளுங்க. யாரு ஸ்கூல்ல படிக்கணும்? அவன் தான் ஸ்கூல்ல படிக்கணும். நீங்க படிப்பதில் ஒரு நாள்ல அவன் தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. யார் சொல்லுங்க? அவன் தான் ஸ்கூலுக்கு போனாங்க. 9th படிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கிற்கு பிள்ளைகள் யாரு? மூத்தவன் யார் தெரியுமா? ஈசாக், ஆங்கிலத்தில் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசாக்கின் பெயரிலிருந்து ஒரு தலைமுறைக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் இங்கு ஒரு எக்ஸப்ஷனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு முறைப்படி ஈசாவை தான் ஆசீர்வதிக்க வேண்டும்.
ஈசாவை ஆசீர்வதிக்கும். ஆனால் யாக்கோபு அதை முந்திக்கல. இறைவனின் அருளை தந்தை வழியாக பெற்றுக் கொள்வதற்கு அவர் யார் பண்ணார்? யாக்கோபு முந்திக் கொள்கின்றார். இங்கு ஆசீர்வதிச்சது யார் கிடையாது? கடவுள் கிடையாது. ஆசீர்வதிச்சது யார் இல்ல? கடவுள் இல்லை. யாக்கோபு அவருடைய தந்தை. தந்தையின் ஆசீர்வுக்கு யாக்கோபு எவ்வளவு இயங்கார் பார்த்தீங்களா? தந்தையிலிருந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுறாரு, ஏங்கிறார். யாக்கோபு சொல்றாரு, நான் செத்துருவோம் சீக்கிரமா, நீ போயிட்டு நல்லா வேலையெல்லாம் செஞ்சு என்ன ப்ளீஸ் பண்ணு, நான் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? யாக்கோபுட்ட யாருக்கிட்ட? மகன் யாரு? ஈசாய்க்கு சொல்றாரு. யாக்கோபு கிட்ட சொல்லல. முறைப்படி அருளுக்கும் ஆசீர்வுக்கும் உரியவன் யாரு? ஈசா. யாக்கோபு இல்ல. ஆனால் யாக்கோபு அதை முந்திக் கொள்கின்றான். இறைவன் அருளை பெறுவதற்கு முந்திக்கிறான். உடனடியாக ஈசா யாக்கோபு போயிட்டு காட்டுக்கு சென்று வேட்டையாடி சீக்கிரமா உணவு சமைத்து, யாக்கோபு ஒன்றும் தெரியல, பார்க்கறாரு. அண்ணன் மூடிட்டு ஒத்து பார்க்கறாரு. என்னப்பா இது ஒரு மாதிரி பார்த்தா அதெல்லாம் வேற மாதிரி இருக்குது, அந்த உடல் பார்க்க வேற மாதிரி இருக்குது. ஈசா வாங்கினா இல்லை அண்ணா ஈசா என்ன ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த ஆசீர்வாதத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னது? இதோ என் மகனிடமிருந்து எழுதும் வருமானம் ஆண்டவன் ஆசை பெற்ற விளைநிலத்தின் வாசனையாம், வானின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுளும் வழங்குவாங்க. சுருக்கமா சொன்னா 14 பெற்று ஒருவாள் வாழ்க்கை பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்லிடுறாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண மாட்ட? கஷ்டப்பட மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன். இன்றைக்கு நாம தான் சொல்லணுமா? யாராவது சொல்லுங்களா? எல்லாமே கடவுள் இடத்துல எல்லாத்துக்கும் என்ன சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்களா? ஒரே ஒருத்தர் கை கொடுத்து பார்க்கலாம். நீங்க எல்லாமே இந்த கரைக்கும் கை கொடுத்து பார்க்கலாம். ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் பிரசன்ட் முடியும் அப்படிதானே? ஒரே ஒருத்தர் தான் பார்த்தேன் ஸ்கூலா ரொம்ப சோகமாக இருக்கும். சரி, அதனால அவங்க செய்யறாங்க, தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறாங்க. நாடுகள் உனக்கு பணிபுரியும், நாடுகள் உனக்கு பணிபுரியும், மக்கள் உனக்கு பணிந்திடுவார்கள், இந்த சகோதரர்களுக்கு தலைவன் ஆகிடுவார். எல்லா சகோதரரும் நீ தலைவனாக அப்படின்னு சொல்றாங்க. உன் அன்னையை மைந்தன் முன்னாடி பணிந்திடுவார், உன்னை சபிப்பவர்கள் சாபம் பெறுவார்கள், உன்னை வாழ்த்துவார்கள் வளமுறை வாழ்வார்கள் என்று சொல்லி ஈசா பண்ணாரு. ஆசீர்வதிச்சுட்டு செத்து போயிருக்காங்க. இது நல்லதா கேட்டதா? இது பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? வணக்கம். கரெக்ட். கைதல் மோசேயின் சட்டப்படி பண்ணக்கூடாது. இன்றைக்கு கூட தலைமகன் என்றால் ஒரு தனி மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், அந்தஸ்து இருக்கும், பாரம்பரியம் அரசங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் சுமக்க வேண்டிய. ஆனால் இறைவனின் திட்டம் யாக்கோபு முடிகிறது தெரியல. ஆசீர்வாதம் தெரியலன்னா தெரியல. ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் கொண்டாரு. அவர் முந்திக் கொண்டார். early bird catches worm அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அதிகாலை எந்த பறவை அந்த சேடை பகுதி ஆட்சி பகுதிதான் போதும், அந்த பறவைக்கு நிறைய புழுக்கள்
தீவிரம் நிறைய கிடைக்கும். 8 மணிக்கு தூங்கிச்சுன்னா பறவை அந்த நேரத்தில் எல்லாமே காலியாக இருக்கும். சொல்லுவாங்க அப்படின்னா தான் யார் சீக்கிரமாக எழுதினாலோ அவங்களுக்கு எல்லாமே கை கொடுக்கணும். நமக்கு எப்போ முடியும்? ஒருத்தவங்க 7 மணி பாடுறாங்க, 7 மணி மிட் நைட் இருக்காங்க. மிட் நைட்லாம் பேசுவாங்க. எத்தனை மணி? 7 மணி. நம்ம கூட காலைல 5 மணினாலே மிட் நைட் தான். நடிசாமல் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 5 மணிக்கு எழுந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 மணிக்கு ஒரு சொல்லுவாங்க, 4 மணிக்கு எழுந்தீங்க ஞானி, 5 மணிக்கு எழுந்தீங்க அறிவாளி, 6 மணிக்கு எழுந்தா அறிஞர், 7 மணிக்கு எழுந்தீங்கன்னா எருமை அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு தான் எழுதியும் எருமை தான் எழுதியும். நீங்களே முடிவு பண்ணிங்க. 7 மணினா மூணுனா யார் அர்த்தம்? அது அம்மாவே நீங்கள் சொல்லுதான் கரெக்டா? அதெல்லாம் காலத்தில் வச்சு போட்டு சொல்லுவோம். இறைவனுக்கு அருளை பெறுவதற்கு எத்தனை பேர் முந்திக்கிறாங்க? திருப்பலி வரது எத்தனை பேர் முந்திக்கிறாங்க? தந்தையிடம் பேசுவதற்கு எத்தனை பேர் முந்திக்கிறாங்க? எத்தனை பிள்ளைகள் தந்தையிடம் அருள் பெறுகிறார்கள்? ஆசீர்வாதம் பெறுறீங்க. திருப்பலி முடிச்சு போய் எத்தனை பேர் அப்பாவுக்கு ஆசீர்வாதம் வாங்குறீங்க? சாமியார் கூட வாங்கினாங்க, ஆனால் யாரும் வாங்க மாட்டாங்க, அப்பாவே வாங்க மாட்டாங்க. உண்மையில சொல்லப்போனா சாமியார் விட அப்பா தான் உங்களுக்கு அதிகமாக பண்ணியிருப்பாரு. நானே சொல்லி வந்துங்க, என்னை விட உங்கள் அப்பா தான் அதிகமான அருளும் இருக்கின்றது, ஆசீர்வாதம் இருக்கின்றது. உன்னை எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் தகுந்தார் யார் தான்? அப்பா. அப்பா மேலே எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? எத்தனை வருஷமாச்சு அப்பா காலம் இருக்குது? ஒரே ஒரு குணம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பண்ணுறது காலம் கொடுத்தான்னு சொல்லிட்டு உண்டுட்டு அதோட சரி போயிடுவாங்க. எத்தனை பேர் அப்பா காலம் வந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்க? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வேற என்ன வேலைக்கு போகிறப்போ அது தூரமான ஒரு பணிக்கு செய்யும் பொழுது நான் எங்கள் வீட்டுக்கு போனால் தினந்தோறும் அங்கே வேற பண்ண மாட்டேன். அம்மா கால எங்கள் அம்மா முன்னாடி முட்டி போட்டு சிறு வாங்கினா இருக்கும். அது நான் வீட்டில் எல்லாரும் பண்ணுவாங்க. நான் சாமியாரெல்லாம் கேட்டு பேசாம நானும் முட்டி போடலாம், நானும் முட்டி போட்டு. எத்தனை பேர் பண்ணுறீங்க? உங்கள் அப்பா முன்னாடி எத்தனை பேர் முட்டி போட்டு கை கொடுக்கணும்? மனசாஸ்திரத்தை சொல்லணும். எப்போ? 2 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் டைம் எப்படி படிக்க சொல்லணும்? சுமார் 4 வருஷமா? எந்த வருஷம்? இந்த பின்னாடி என்ன ரைட் பண்ணீங்க? யாரு நீங்கள்? என்ன இந்த வருஷமா? இந்த வருஷம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் ஒரு புது வருஷத்துக்கு ஜனவரி என்ன இல்லையா? 7 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சு. சரி பெரியவங்களா அப்படின்னா நீங்கள் யாராவது உங்கள் அம்மா காலம் முடி போட்டு வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நான் எங்கள் அம்மா பெரிய ஆளுங்க உங்களை பெற்றெடுக்கிறார்கள். பெற்றோர் யாரு? கண்ணால் பார்க்கின்ற தெய்வங்கள். அதனால அந்த பெற்றோர்கள் படம் வச்சுன்னா சீக்கிரமா ஓட பார்க்குறீங்களா? அப்பா அம்மா பாசம் என்ன ஆகிடும்? தந்தை மகன் பாசம், அம்மா பிள்ளை பாசம் படம் வச்சு தான் பண்ணுவாங்க. அது ஒரு பாட்டை என்ன போட்டாலும் வச்சுங்க, அதுதான் ரொம்ப நாள் ஓடும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் அந்த பாடை வச்சா பாடணும். ஆனால் எவ்வளோ ஊருக்கு தெய்வம் பார்த்தாங்க கல்வியாக மாட்டாங்க. அந்த பாட்டை உடனே நடப்பாங்க. உடைய வீட்டுக்கு அம்மாவை சோறு கட்டணும், கல்வி கட்டணும், அம்மா செல்லாங்க உழைச்சாங்க இதை கட்ட மாட்டாங்க. ஆனால் பாட்டு வச்சுருவாங்க. அம்மா என் கழிக்காத பாட்டு செல்போன் ரீல் வச்சுருவாங்க. அம்மா என் கழிக்காத அதெல்லாம் இருக்கும். ஆனால் அம்மா பண்ண மாட்டாங்க, அதுக்கு மாட்டாங்க, அப்பாவையும் கட்ட மாட்டாங்க. சினிமா பாட்டு தான் அவங்க அடிக்கடி நல்லா பிஸ்னஸ் பார்ப்பாங்க, பணம் பார்க்க தான் போயிடுவாங்க. அப்பா பாட்டு போட்டுங்க, அம்மா பாட்டு போட்டுங்கன்னா அந்த படம் சூப்பராக போயிடும். நமது பெற்றோர்கள் தான் தெய்வங்கள். நமது பெற்றோர் ஆசை
நிச்சயமாக நமக்கு வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, நான் இல்லை. நீங்க இருக்கிறீங்கன்னா காட்டு யாராவது நான் கண்டிப்பா உங்க பெற்றோர் இருப்பாங்க. இதுதான் முதல் செய்தி. அவரிடம் நீங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அவரிடம் ஆசீர்வாதங்களை நீங்கள் அவர் என்ன பண்ணீங்க மகிழ்விக்க வேண்டும். ஆபோது அவரை மகிழ்விப்பதற்கு அவர் காட்டுக்கு சென்று வேட்டைகளை அப்பதான் அவன் வீரன் என்பதற்கு ஒரு அடையாளம். ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எல்லாம் விலங்குகளை வேட்டையாடி அதை சமைத்துக் கொண்டோம். அதுதான் வீரன். அந்த வீரனுக்கு தான் அந்த ஆசிரியர் தெரிவித்த தகுதி இருக்கின்றது. அவர் கஷ்டப்படுறார். எத்தனை பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உங்கள் பெற்றோருக்கு ஆனந்த கணிகளை செய்வீங்க? எத்தனை பெற்றோர், எத்தனை பிள்ளைங்க உங்கள் பெற்றோருக்கு ஆனந்த கணிகளை சொல்லுங்க. அதை கேட்கணும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 400 மார்க் எடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து அப்படியே அழுதாங்க. அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு என்ன சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இல்லை ஏதாவது அண்மையில் ஒரு என்ன சொல்றது, ஒரு 26 வயதுள்ள ஒரு பாப்பா, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அந்த பாப்பா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு அவங்க படித்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க. அவங்க படித்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க. அவங்க சொல்றாங்க, இந்த ஸ்கூல் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக நான் வரல, நான் என்ன வரேன், ஒரு மாணவராக வரேன், மாணவியாக தான் வரேன். எத்தனை வயசு? 26 வயசு. இன்னொரு ஒரு கடை சில காலங்களுக்கு முன்பாக ஒரு அப்பா வந்து எஸ்ஐ, போலீஸ் எஸ்ஐ, அவங்க பொண்ணு வந்து ஐபிஎஸ் அதிகாரி. அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணு என்ன பண்றாரு, சலுகை. அவங்க அப்பா தான் அது ஆனந்த கண்ணீர். என் மகள் எனக்கு அதிகாரியாக சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேர் உங்க அம்மா கண்ட உங்க அப்பா கண்ட ஆனந்த கண்ணீர் செய்யுங்க. ஏன் தான் கட்டணும் அழுதினா அப்பா உன்னை என்ன ஆக போறியோ, உன்னை வெறுத்து எங்கே போறீங்கன்னா நம்ம சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணால ரைத்துல நேர்கிட்ட காமிக்கிறாங்க. கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் வாசகங்கள் பெற்றோரை மகிழ்விக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவானின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து அவர்கள் கேட்கிறாங்க, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோக்குகிறோம், ஆனால் பரிசேயர் ஞாபகம் இயேசுவிடம் கேட்கிறாங்க, நீ நோன்பு இருந்தா நோன்பு இருக்குவோம், மற்றவங்க ஏன் நோன்பு இருக்குன்னு கேட்கும். கவகாரம் நோன்பு இருக்கும், நோன்பு விரும்பணும் தான் பண்ணலாம், நோன்பு வேணும், விரும்பாத தான் பண்ணலாம், நோன்பு இல்லாமல் நீ சாப்பிட்டு போயிடலாம். கொஞ்சம் ரீசன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் இருப்பாங்க அல்லது ஏதாவது நோய்கள் இருக்கும். அவங்க அவங்க நோன்பு இல்லை, அதனால நான் நோன்பு இருக்கனால நீ ஆண்டாலும் நான் யாரும் கேட்கணுமா? அதுக்கு இயேசு கேட்கணும். விமர்சிக்கிறாங்க. நாம் நோன்பு இருக்கிறோம், யோவான் சீடர்கள் நோன்பு இருக்காங்க, இந்த சீடர் நோன்பு இருக்குல்ல அவங்க கேட்கறாங்க. இது வந்து அவங்களுடைய விமர்சனம். பல நேரங்களில் விமர்சனங்கள் மனதை காயப்படுத்துகின்றன, முன்படுத்துகின்றன. ஏனென்றால் அடுத்தவரை நாம் விமர்சிக்கின்ற பொழுது நமது அளவுகோலை கொண்டு, நமது அனுபவத்தை கொண்டு, நமது அறிவை கொண்டு நாம் அடுத்தவரை அளந்து பார்க்கின்றோம். மெஷரிங் காட் சொல்லுவோம். இப்போ திருவிழா நடந்துச்சுன்னா தேர்தல் பிடிக்கணும், நிறைய இன்ஜினியர்ஸ் வந்துடும். தேர்தல் நிறையா இன்ஜினியர்ஸ் இந்த தேர்தல் பிடிக்கணும் அவங்க வந்துடும். இந்த சிறுவை வந்து வளர்ந்துச்சு வச்சுங்களா, இந்த பெண் பண்ணுற சிறுவை வச்சா வளர்ந்து எப்போ சொல்லுவாங்க, தேர்தல் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லுவாங்க. இந்த வருஷம் பூ வந்து சரி கிடையாது,
ஒரு மளிகை போவார் இன்னொரு மாதம் சொல்லுவாங்க நல்லா இருந்தாங்க இல்லைப்பா இதெல்லாம் சரியில்லைப்பா சொல்லுவாங்க. அப்போ எப்படி சொல்லுவார் தோசை லைட்டிங் வந்து அந்த அளவுக்கு சரியில்லை இருக்கும் சரிங்களா? லைட்டிங் அந்த அளவுக்கு சரியில்லை சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கோணத்தில் பார்ப்பாங்க. அந்த ஒரே பேரை பல கோணங்களில் விமர்சிப்பாங்க. எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா அமிசாமியெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பரிசு பார்க்கணும். பங்குசாமியெல்லாம் தேர்வு செய்யறதா கார்பெண்டரா எலக்ட்ரிஷியனா அல்லது வேற ஏதாவது வண்டிக்கு ஓடுறதா டிரைவரா கண்டக்டரா இல்லை கிளீனரா எத்தனை விமர்சனங்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்ம மற்றவங்க சரி ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் இருந்தார். உண்மை பேசுவார், நேர்மையாளர், ரொம்ப கண்டிப்பானவர். ஆனால் அவருக்கு நிறைய எதிர்ப்பு எல்லாம் மாறி பேசுவாங்க. ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார், ரொம்ப கவனம் எடுக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜாலியாக இருக்கணும், கஷ்டமான எப்பவுமே கண்டுகிட்டு இருப்பார், எப்பவுமே சும்மா இருப்பார், சுறுசுறுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய நண்பர் ஒரு முறை அவரை பார்த்தார். பார்ப்பதற்கு பொழுது அவர்கள் எல்லாருமே அவரை பற்றி பலவகை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார். ரொம்ப மோசமாக இருப்பார், ரொம்ப மோசமாக கருதுகிறது இருப்பார், சிறு சிறு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் நண்பர் கேட்குறாங்க, பார்த்து ஏன்பா நம்ம பற்றி எல்லாம் இப்படி பேசுகிறாங்க, நீ எல்லாம் ஒரு வாக்கு சொல்லி அடக்க மாட்டியா, நீ நல்லதான் செய்கிற, உண்மையெல்லாம் பேசுகிற, நீதியான தேர்வுதான் செய்கிற, நீ என்ன தப்பு பண்ணுற, ஏன் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணுற, ஒரு நல்ல பதில் சூடாக ஒரு பதில் கொடுத்தாங்க ஆயிரம் தானே அங்கே. அது ஒரு சொன்னாரா எங்கள் ஊரில் எப்போது அந்த நிலா முழுமையாக பிரகாசிக்கின்றதோ அப்பொழுதுதான் எங்கள் வீட்டு நாயை நிலா பார்த்து என்ன பண்ணோம் ஒரு சின்ன அப்படின்னு சொன்னார். எப்பொழுது நிலா பிரகாசமாக ஒளிர்கின்றதோ அப்பொழுது நான் என்ன பண்ண பார்த்து ஒரு சொன்னார். அந்த நண்பர்கள் ஒன்றுமே புரியல, என்ன நிலாவுக்கு நாய்க்கும் என்ன சம்பந்தம். நிலா வழக்கத்திற்கு மாறாக ஒளிர்கிறது, நாய் வழக்கத்துக்கு மாறாக கத்துக்கிறது சொன்னார். இது எதை குறிக்கிறது என்றால் நிலாவுக்கும் நாய் நிலா பார்த்து குறைப்பது தேவையற்றது. அதே போன்று நிலா நாய் குறைப்பதால் ஒளி கொடுக்க மறுப்பதில்லை, மறப்பதும் இல்லை. அதுபோல நாம் செய்வது நல்லது, நாம் செய்வது உண்மையானது, நாம் செய்வது கடவுளுக்கு ஏற்றது என்ற உறுதியான உள்ளம் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் உங்களை பார்த்து விமர்சிக்கின்றவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்படக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு அவங்கன்னா இல்லை சமூகம் கடவுள் இருக்கிறார், கடவுளுக்கு தெரியும் நீங்கள் எதற்காக இதை செய்கிறீர்கள், எந்த நோக்கத்திற்காக செய்யுங்கள் என்று கடவுளுக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதரின் வாழ்விலும் விமர்சனங்கள் தவிர்க்க முடியாது. ஸ்கூலில் படிக்கிற குட்டி பசங்க வந்து சாப்பிட வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, விமர்சனம் செய்து கொண்டு தான் இருப்பாங்க. அவர்கள் பார்வையில நம்ம பார்ப்பாங்க, அவர்கள் பார்வையில நம்ம பார்ப்பாங்க, நம்ம கஷ்டம் தான் பார்ப்பாங்க, நம்ம செய்யறது பார்ப்பாங்க. அவர்கள் பக்கத்தில் தான் அவங்க அனுபவம், அவருடைய அறிவு, அவருடைய புரிதல், அதை வைத்து தான் நம்ம அறிந்து பார்ப்பாங்க, அதை வைத்து தான் நம்ம என்ன விமர்சிப்பார்கள், அதை வைத்து தான் நம்மை தீர்ப்பிடுவார்கள். அவங்க கேட்டது, அவங்க புரிஞ்சுக்கிறது கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஆனால் நம்ம அதை கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சோகமாக இருக்கும், இன்னொரு சோகமாக இருக்கும். அவன் பார்த்தா சொல்லுவேன் ரொம்ப மனசு கஷ்டமாக நான் சொல்லிட்டு நல்லா வேணும், நம்ம வேலை பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் ஏன் செய்தீர்கள், எதற்கு செய்தீர்கள்,
நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னை மரியா என்ன பண்ணாங்க? சிறு வயதில் திருமணத்திற்கு முன்பாகவே என்ன பண்ணாங்க? கருவுற்றிருந்தார். நம் அன்னை மரியை பற்றி அதிகமாக யோசிக்கிற பொழுது நிச்சயமா நம்ம புரியும். என்ன சொல்லியிருப்பாங்க அன்னை மரியை பற்றி? திருமணமே ஆகல, அன்னை மரியா எவ்வளவு விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த விமர்சனத்துக்கு பயந்து யோசித்து என்ன பண்ணாரு? மரியாவை இலக்கிய திட்டமிட்டார். எங்கேயாவது நம்ம யோசித்து பார்க்கலாம். அன்னை மரியை போனதுன்னு நான் பார்க்கணும். நமக்கு அன்னை மரியா நல்ல நாள் வச்சு சுகாதாரம் ஜெயஜோதியா அவ்வளோதான் தெரியும். உண்மையில மாதா அப்படி இருக்க மாட்டாங்க. இவ்வளோ அழகாக இருந்தாலும் ஏதோ நம்ம பார்க்க அந்த சுருவத்தை சொல்லணும். அந்த மாதா பூச்சை பார்க்க நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்படியே அருள் கொட்டி பொங்கலோ பொங்கல் மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலே மாதா சிலையில் வந்து அருள் கிடையாது. மாதா மீது நீங்கள் கொள்கின்ற நம்பிக்கை, இறைவன் மீது கொள்கிற நம்பிக்கை தான் இறைவன் சொல்வதை நாம் செய்வதில் தான் அருளும் ஆசையும் அடங்கியிருக்கு. ஆனால் சுருப்பம் ஒன்று கிடையாது. நாம் சுருபத்தை உற்சோகிக்கிற பொழுது அன்னை மரியா நமக்கு நினைவு கொள்ள வேண்டும். நினைவு கொள்ளலாம் அவர்கள் செய்த நற்செயலை நமக்கு நினைவு கொள்ளும். அந்த நற்செயல் நம்மை மாற்ற வேண்டும். அவர் எடுத்துக்காட்டான வாழ்வு நம்மை மாற்ற வேண்டும். நாம என்ன பண்ணுவோம்? மாதா குழந்தை பண்ணுவாங்க, மாதெல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ண மாட்டாச்சுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் மாதா சொல்ல என்ன பண்ண மாட்டாங்க? செய்து மாட்டாங்க. நம்ம வசதினா கடவுள் மாதா மாதா வசதி நமக்கு கிடையாது. அப்படின்னா அன்னை மரியா நம்ம குறித்து மகிழ்ச்சி அடைந்தார். இயேசு திருமுழுக்கு பெற்றபோது வெளியில் தான் குரல் கேட்டது, இவரே நண்பார்ந்தவர், இவரிடம்தான் குறிப்படைகிறேன். இயேசுவின் நோக்கத்தை குறித்து கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். என்ன நோக்கம்? பொது வெளிக்கு அவர் வருகிறார், பொது வாழ்வுக்கு அவர் வருகிறார். நாம் அண்மையில 3ஆம் தேதி தோமாவை விழாவை கொண்டாடினார். தோமா என்ன பண்ணாரு? எங்கிருந்தோ பிறந்து எங்கோ வளர்ந்து வாழ்ந்த ஒரு மனிதர் இந்தியாவுக்கு வருகை வர வேண்டும் தனது குறிக்கோளை கூர்மைப்படுத்திக் கொண்டார். இயேசுவை கண்ட பிறகு இயேசு என்ன பண்ணாரு? தோமா என்னப்பா நம்பாங்க? அவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து என்ன பண்ணார்? பார்த்துருக்காரு. ஈட்டியா கொடுக்கும் பொழுது அம்மா இங்கே ஒழிஞ்சு பார்த்துருக்காரு. ஆனால் அந்த பக்கத்தில் இல்லை, மைதானத்தில் ஒளி ஒழிச்சு எங்கேயோ பார்த்தாரு. பார்க்கிற பொழுது அவருக்கு பயம், அச்சம். நிறைய பேர் தோமா நம்பாத தோமையார் சொல்லுவாங்க. ஆனால் நம்பாத தோமையார் கிடையாது. அவருக்கு உயிர்த்தெழுதல் இருக்கின்றதா இல்லை என்று அவருக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லை. உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லை. நம்ம தான் பார்த்தோமே விழாவில் ஈட்டி இறந்துட்டாரு. இறந்த ஒரு மனிதர் எப்படி உயிர்த்தெழ முடியும்? வீரத்தை சொல்றாங்க, அந்த பார்த்தா ஏசு வந்தார், ஏசு கூட பேச சொல்றாங்க. அவமானமல்ல, நெவர். ஆனால் அவர் அங்கே இல்லை. அதனால சொல்றாரு, அப்போதே பாட்டு பாடாங்க கூட இப்போ நான் நிறைய சொல்லுவாங்கல்ல, யார்கிட்ட விட்டுற சொல்றோமா இல்லையா? அதுதான் தோமாவும். அப்பொழுது கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாம் பசங்க கதவுகள் பூட்டப்பட்டிருக்கின்றது. இயேசு உணர்கிறார், உங்களுக்கு அமைதி குறித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தோமா வா, நீங்க பாட்டு விழாவில் கையோடு இட்டு பார்க்கணும். அதோட தோமா கையிட்டு பார்த்தா இல்லையா? ஆகல, கையிட்ட கையெல்லாம் இல்லை, சரணடைந்தார். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சரணடைந்தார். உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவர் நம்பிட்டார். இயேசு உயிர்த்தார் என்பதை அவர் நம்பிட்டார். அதனால எல்லா இடத்துக்கும் எல்லாரை விட மிக தூரமான இடத்திற்கு அவர் பயணம் பண்ணினார். இயேசுக்காக
இயேசுவின் உயிர்ப்புக்காக நான் சாட்சியாக இருப்பேன். இயேசுவை நான் எந்த நாள் அறிவிக்கிறேன், என்னென்னா பரவாயில்ல அப்படி என்றவர் இந்தியாவுக்கு பயணிக்கிறார். அவர் ப்ராபப்ளி அவர் அரசாங்கம் கண்டுபிடிக்கல, எங்கே போய் இந்த இடம் அங்கே போய் நாங்கள் அறிவிக்கலாம், அங்கே போய் சாதம் சொன்னாங்க. நாம் அந்த விமர்சனத்திற்கு எப்படி பதில் தருகின்றோம் என்பதை பெற்றோரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு ஆசை பெற கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோரை கல்வியில் என்ன நினைத்தாங்கன்னா என்ன நினைக்கிறேன் ஆனந்தத்தை மட்டும்தான். இதில் பெற்றெடுத்ததற்காக பெற்றோர் என்ன பண்ணோம், மகிழ்ச்சி அடைய வேண்டும். புதுமான செய்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுங்க, 85 மார்க் எடுங்க, 500 மார்க்கு 450 மார்க் எடுங்க. நிச்சயமாக மாசால பெற்றோருக்கு பெருமாயிடும். பரவாயில்ல, என் பொண்ணு நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்கின்றது, நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் இருக்கின்றது, பரவாயில்ல அப்படின்மா. எல்லா செலவு பண்ணி துணி பண்ணி ட்ரெஸ்ஸு சோறு பண்ணலாம், 120 மார்க் 180 மார்க் 200 மார்க் 200 மார்க் உப்பமான் நமக்கு உப்பமாக இருக்குது. என்ன நினைக்கலாம், அம்மாக்கள் தான் நினைக்கிறோம் ரத்த கணிதம், என்ன நினைக்கிறோம் ரத்த கணிதம். போய் அவங்க என்னதான் பரவாயில்ல, என்ன 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் இன்னும் எல்லா சோறு பாடலாம் போடுறேன். இல்லைன்னா உங்களால் 400 மார்க் என்ன பண்ணுங்க, எனக்கு ஜெயிச்சா முடியும், ஜெயிச்சா மாறிடுங்க. நான் என்னால் படிக்க முடியாது, என்ன பண்ணுறீங்க, எனக்கு கையே நான் சொல்லி பேசி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பண்ணிடுறீங்களா? பண்ணிங்களா இல்லையா? எல்லாமே இருக்குங்களா? எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்மால் முடிந்தவரை பெற்றோரிடமிருந்து ஆசை பெற முயற்சிப்போம். பெற்றோர்களை மகிழ்விக்க கற்றுக்கொள்வோம். அதுதான் நல்ல கிறிஸ்தவ பிள்ளைக்கு அழகு. இதுக்கு நீங்கள் வந்து எல்லாரும் பெற்றோர் இருப்பாங்க, நீ எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கை வாழும் பொழுது எல்லா பெற்றோரும் மகிழ்ச்சி அடைவாங்க. திருமண அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த பொழுது தெரிந்து வரும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி இவனொற்றான் போல் இடம் சொல். தான் ஒரு தாய் எப்பொழுது மகிழ்ச்சி அடைவாங்க, அந்த குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது அடைந்த மகிழ்ச்சியை 10 பேர் 20 பேர் மத்தியில் ஒரு மேடைக்கு சென்று இவர் இப்படிப்பட்ட மனிதன் என்று அடுத்தவர் சொல்ல அந்த தாய் கேட்கின்ற பொழுது பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைவாங்க. தந்தை போல் மகிழ்ச்சி அடைவார்கள். சபைகள் மத்தியில் அவன் மகா கொடுத்து சொல்றான், இப்படிப்பட்ட உயரத்தை கொடுத்துருக்கார் அப்பா கொடுத்து வச்சவர் அப்படின்னு மற்றவர்கள் அந்த மனிதன் அன்னை பார்த்து சொல்லியிருக்கிற போது அதை கேட்பதற்கு அந்த தாய் தந்தை இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா பேசுறாங்க சிரிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன் அமைதியாக இருக்கிறவங்களாம் அதிகமாக துன்பம் சொல்லுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, யாரும் அமைதியாக இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண தான் எல்லாம் அமைதியாக ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா துன்பங்களை சுமந்து கொண்டு இருக்கிறது அர்த்தம். அமைதியெல்லாம் கொண்டு போய் இன்னும் போகும், வேற வழி இல்லை. நான் வாய் தொடர்ந்தா நிறைய அம்மாக்களை பார்த்து அமைதியாக இருப்பாங்க. ஏன் வீட்டுக்காரங்க சரியில்லை, கட்டதும் சரியில்லை, கட்டணமும் சரியில்லை, கட்டணம் இடமும் சரியில்லை, ஊரும் சரியில்லை, நான் என்ன பேசி இருக்காங்க அழுகுன்னா மாசா கணக்கு அழக வேண்டிய அம்மா. ஆனால் அம்மா அழகு அமைதியாயிடும். வழிகளை சுமந்து 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 அவங்க தான் எடுக்கணும், வழக்கமாயிடும். அன்னை மரியா அப்படிதான், அன்னை மரியா வழிகளை சுமந்து 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 அமைதியாகும். நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியிலிருந்து இந்த நல்ல மனங்களை கற்றுக்கொள்ள வழங்கிக் கொள்வோம். நிச்சயமாக அன்னை நமக்காக ஆண்டவர்கள் பகிர்ந்து பேசுவார்.
உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர்கள் அறிக்கையிடுவோம். மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதிகளை வரை நீர் அருந்தரும் செயல் பலத்துள்ளே சிறப்பாக மடியாரின் தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகிறேன். அவர் வழியாக உங்கள் மாண்பை வானத்துதர் நடிகள் வழிபடுகின்றன. உம் திருமுறை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் பொருளையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் நம்மை தாழ்மையுடன் இணைச்சு புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, இறையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே அவை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவற்றை வாழ்வாக. அவர் பாடுபடங்கள் கணித்து நம்மை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருள். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலைகளாகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவுகள் செய்தனர். இதோ நம் வாக்கிச்சிருக்கும் ஆண்டவரிடம் நம்மையும் நம் குடும்பங்களை நமது பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு அருகில் இருப்பவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்மிடம் செப உதவியை கேட்டுக் கொண்டவர்கள், நமது செபங்கள் தேவைப்படுகின்ற அனைவரையும் இதோ இந்த இயேசுவிடம் சமர்ப்பித்து அன்னை மறை வழியாக இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றார்கள். இம்மாதம் முழுவதும் நம் சிந்தனைகள், சொல், செயல், பயணங்கள், முயற்சிகள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும்.
வேண்டும். நாம் செய்யவிருக்கும் அனைத்து செயல்களிலும் இறைவன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நமது முயற்சியில் இறைவன் முழு பலன் பெற வேண்டும் என்று மன்றாடுவோம். நமது குடும்பங்கள் இழந்த ஆன்மாக்களை ஆண்டவரிடம் கொடுத்து இறைவன் அவர்கள் ஆன்மையை மாற்றி தர வேண்டும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்டிப்பாக மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு உருவாக இருந்தோர் ஆகிய புனித அனைவரோடு நாங்கள் நிலைப்பாடு பங்குகளுடன் தகுதி பெற்று முத்துமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் கொள்ள உம்மை நன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் தந்துள்ள இறைவனாகிய தந்தையே மீட்பரின் கட்டளையாக வைக்கப்பட்டு இறைப்படிப்படியாக பயிற்சி பெற்று நாம் துணிந்து கொண்டாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் மருத்துவமை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருக்குலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை மதித்திருக்கிறார்கள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அமைதியை பெறுகிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நமது பெற்றோர்கள் வழியாக இறைவனின் பிரசனத்தை எப்போதும் நமக்கு தந்து கொண்டிருப்பவர். நாம் அனைவரும் விமர்சனங்களுக்கு தோள் கொடுக்காமல் விமர்சனங்கள் நமக்கு தேவையற்றவை என்பதை உணர்ந்து புரிந்து இவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றார். செம்மறியிலிருந்து அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெற்றோர். கிறிஸ்துவின் தூதர்களுக்கு நம்மை காத்து விளைவாக Thank you.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவையை இந்த அடையாளத்தினால் சொல்லாம் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய கன்னிமரியார் ஏற்கனவே கண்டு மறைந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அன்னை குரு அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. Amen.